சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஏப்ரல் 2ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம் 19ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொடுத்த வாக்க செயல்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நாள். என்ன விஷயத்த நீங்க சொன்னீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா உங்களால செய்ய முடியும். எந்த விஷயத்த நம்ம பண்ணலையோ அது பண்ணல அப்படின்னு சொன்னாலும் தாராளமா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை உண்டு. எல்லாத்துக்குமே ஈஸியா உங்களால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும், உங்களால செயல்படுத்த முடியும். அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய லாபங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் நண்பர்கள் மூலியமா மூத்தவங்க மூலியமா ஏற்படும். முக்கியமான பணம் ஏதாவது முதலீடுகள் பண்ணோம்னா கொஞ்சம் கவனத்தை காட்டக்கூடிய நாளா இருக்கப்படும். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லா இருக்கும். முக்கியமான கோபாலகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள் உத்தியோக மாற்றங்கள் இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். மெயினா தாயாருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அதிகப்படியான கோபம், அதிகப்படியான ஆக்ரோஷம், சில பேருக்கு மெடிக்கல் ஹெல்த் கண்டிஷன்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கு. தாயார் சைட்ல கவனமா இருக்கணும். வீட்லயுமே சில விஷயங்கள்ல ஷாக் சர்க்கியூட்டு, இந்த எலக்ட்ரிக்கல் வயரிங்கு, நரம்புமா இருக்கிற விஷயம்லாம் கொஞ்சம் பிரச்சனையாகும். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெருசா ஒன்றும் நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி இல்லை, தைரியமா இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட, கழுத்து எலும்பு சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பா வரும். இளைய சகோதரன் சகோதரிகள் யார் இருந்தாலும் சரி, அவங்க ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும். மனசு ஒரு மாதிரி கோபத்தை அதிகப்படுத்தக்கூடிய நாளா இருக்கு. கணபதி வழிபாடு விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி இந்த சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், தேவையில்லாத இஷ்யூ, தேவையில்லாத வார்த்தை, சம்டைம்ஸ் ஈவன் ஹெல்த்துமே பிரச்சனை ஆகலாம். சம்டைம்ஸ் உணவு ரொம்ப நமக்கு நெகட்டிவா வேலை செய்யலாம். சாப்பிடக்கூடிய உணவே நஞ்சாக மாறலாம். அதனால கொஞ்சம் பார்த்து தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. தயவுசெய்து பழைய சாப்பாடு சாப்பிடாதீங்க. குடும்பத்துல பேச்சும் சரி, உங்களுடைய நடவடிக்கையும் சரி, கொஞ்சம் கவனத்தை காட்டக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் மட்டும் தயவு செய்து விட்டுறாதீங்க. வீட்டுல என்ன வேணா நடக்கலாம். சண்டை சச்சரவு, ப்ரெஷரு, டென்ஷனு, தலைவலி, சில பேருக்கு மைக்ரேன் அட்டாக்கு, சில பேருக்கு ஹெல்த், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரே ஒரு நல்ல வார்த்தை சொன்னோம்னா குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காம தப்பிச்சிருவீங்க. பட் அது வரைக்கும் சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும். கவனமா இருந்து தப்பிச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு ஹெல்த் பிரச்சனை, தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறது, நைட் நேரம் வேற ஒரு கெட்ட விஷயம் நமக்கு கனவாக வர்றது, இது மாதிரிலாம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மெயினா ஹெல்த், இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டும் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லுவோம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நண்பர்களுடைய ஹெல்த், கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி உங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்றது நல்லது. எதுலையும் எடுத்தம்மா கவுத்தாமான்னு இல்லாம அந்யோன்யத்தை காப்பாற்றுவது நல்லது. மெயினா உங்க ஒய்ஃபோட ஹெல்த், ஹஸ்பண்டோட ஹெல்த்ல கவனமா இருக்கக்கூடிய நாள். விட்டு கொடுத்து போனோம், அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? விட்டு கொடுத்து போனதான் நல்லா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்த நீங்க டார்கெட் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் எப்படியாவது முடியணும். நீங்க அதை பிளான் பண்ணீங்கன்னா அது முடிஞ்சிடும். மெயின் விஷயமே அதுதான். மிகுந்த லாபத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாத்திலுமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். ஒரே விஷயத்த 2 தடவை 3 தடவை நீங்க பிளான் பண்றதோட ஒரே தடவை நீங்க பிளான் பண்ணாலும் அது கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணணும். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேசன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். எல்லா காரியங்களிலும் வெற்றி, எல்லா காரியங்களிலும் ஜெயம். ஒரு விஷயத்தை நீங்க பிளான் பண்ணும் பொழுது அந்த அந்த காரியம் வந்து கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம். மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஒரு காரியத்தை முடிக்கணும். ஆனா அதை தவற விட்டு 2வது தடவை 3வது தடவைன்னு போய் முடிகிற மாதிரி வரும். ஆனா உங்களால அது செய்ய முடியாதுங்கிற காரியமே கிடையாது. எதுவா இருந்தாலும் தாராளமா நீங்க செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா தொண்டை இஷ்யூஸ் கொடுக்கும். மனசு மாறி ஒரு சண்டை, தேவையில்லாத சச்சரவு, ஏதோ ஒரு வருத்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மள வந்து விளையாடும். அதை மட்டும் பார்த்துட்டா போறோம். மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாதிரி இல்லை. எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமையா ஹேண்டில் பண்றது தான் நல்லது. கோவத்தை தயவுசெய்து கண்ட்ரோல் பண்ணீங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானது மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.